விஜய் ரசிகரை பார்த்து நான் கேட்குறேன், விஜயை நான் பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு கேவலமாக இல்லை இது? ஐயே 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 ஐயே. இப்போ நீங்கள் மாநாடை பொறுத்த அளவுக்கு அவர் எத்தனை மாநாடுனாலும் நடத்துனாங்க. கூட்டம் இதுவரை எந்த கட்சிக்குமே வராத கூட்டம் வரும். ஆனால் நீங்கள் எலெக்ஷனில் நிற்கும் போது அது ஓட்டாக மாறுமான்னா மாறவே மாறாது. விஜய்க்கு பின்னாடி பிஜேபி இருக்கலாம், அவருடைய உயிர் நண்பர் உதயநிதி இருக்கலாம். இதெல்லாம் அவன் பாக்கி டிஎம்கே, நான் டிஎம்கே சும்மா அவர் விஜயை பார்க்க வந்தம்மா. நீங்கள் மாநாடு நீ நடத்து, எல்லா அரசியல் கட்சியோடு உனக்கு கூட்டம் அதிகமாக வரும். ஆனால் அதெல்லாம் உனக்கு ஓட்டாக மாறும்னு நீ நினச்சேன்னா உன்னைய மாதிரி விஜய் உன்னைய மாதிரி முட்டால் எவனும் இருக்க மாட்டான். 90% லேடிஸ் கையில் தான் இருக்குது. அந்த லேடிஸ் ஓட்டு அவங்களுக்கு தெரியும் ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும், இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு யார் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி டிஎம்கே. விஜயை பார்த்து நான் கேட்குறேன், ஏதாவது ஒன்று. இன்னொன்று இது நல்ல ஒரு மேட்ரு நான் சொல்கிறேங்க. விஜயை பற்றி நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் விஜயை சொல்லும் போது இப்போ அவரோட பிறந்த நாளைக்கு வந்து ஒரு மதுரையில் மாநாடு நடத்துறதா ஒரு பேச்சு வந்து வருது. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? விஜயை பொறுத்தளவுக்கு நான் நிறைய பேசிட்டேன். இருந்தாலும் நீங்கள் அந்த கேள்வி கேட்டதுக்கு, விஜய் பிறந்த நாளுக்கு மாநாடு சார், அந்த மாநாடு அதே மாதிரி இன்னொரு 10 மாநாடு, ஒரு 15 மாநாடு எம்எல்ஏ எலெக்ஷன் வர்ற அளவுக்கு அவர் நடத்தட்டும். அந்த அளவுக்கு பணம் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் ஓட்டு இருக்கா? நீங்கள் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நீங்கள் நின்று ஒரு தொகுதியில் உங்களால் ஜெயிக்க முடியுமா? இது என்னுடைய கேள்வி. புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி அவர் பிறந்தநாளுக்கு மதுரையில் கூட்டம் கூடுது, நல்லா கேட்டுடுங்க. அந்த கூட்டத்தில் 20% டிஎம்கேக்காரன் இருப்பான், நல்லா கேட்டுடுங்க. ஒரு 10% ஏடிஎம்கேக்காரன், காங்கிரஸ்காரன், இப்படி எல்லாமே தான் அந்த மாநாட்டில் இருப்பாங்க. இதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டு நான் தான் அடுத்த முதல்வர் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களை மாதிரி நினச்சி வந்தவங்க டிஆராக இருக்கட்டும், சரத்குமாராக இருக்கட்டும், பாக்யராஜ் சாராக இருக்கட்டும், இன்றைக்கி கார்த்திக் நவரச நாயகன் கார்த்திக் சாராக இருக்கட்டும், இன்றைக்கி ரீசண்டாக மண்ணை கவிட்டு உட்காந்துருக்கிறாரு யார்? உலக நாயகன் கமலஹாசன். எல்லாம் என்ன போட்டார். கேப்டனுக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கல. அதான் கேப்டன் அந்த வரிசையில் வருவாங்க. அப்போ இதையெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு செலவு பண்ணட்டுங்க. இன்றைக்கி பலாயிரம் கோடி அவர்கிட்ட நீங்கள் சொத்தே வந்து சென்னையில் காவாய் சொத்து அவங்கள்ட்ட தான் இருக்குது. யாரும் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. எங்களுக்கு தெரியும். நீங்கள் செலவு பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் அதுக்கு விஜய்க்கு பின்னாடி பிஜேபி இருக்குன்னு ஒரு கட்சி சார். இது எல்லாமே வந்து வதந்தி சார். விஜய்க்கு பின்னாடி பிஜேபி இருக்கலாம், அவருடைய உயிர் நண்பர் உதயநிதி இருக்கலாம். இதெல்லாம் வந்து சும்மா ஆளுக்கு ஒன்று திண்ணையில் உட்காந்து 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்க. அந்த 4 பேர் உங்களை தாண்டா நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். அவர் கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியில் வந்து எத்தனை பேர் இப்போ சீமானை பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் மாநாடை பொறுத்த அளவுக்கு அவர் எத்தனை மாநாடுனாலும் நடத்துனாங்க. கூட்டம் இதுவரை எந்த கட்சிக்குமே வராத கூட்டம் வரும். ஆனால் நீங்கள் எலெக்ஷனில் நிற்கும் போது அது ஓட்டாக மாறுமான்னா மாறவே மாறாது. உங்கள் பின்னாடி அன்றைக்கி 100 பேர் தான் வந்து நிற்பான். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்படி நினச்சி கட்சி ஆரம்பித்தவங்க தான். ஏங்க எல்லாருமே எம்ஜிஆர் ஆயிட முடியுமாங்க? ஏங்க எல்லாமே ஜெயலலிதா ஆயிட முடியுமாங்க? இன்றைக்கி சினிபில்ல இருந்து வந்தவங்க அவங்க 2 பேர் தான். எம்ஜிஆர் ஐயா உழைச்ச உழைப்பு என்ன உழைப்பு? டிஎம்கேல இருந்து, கலைஞர் கூட இருந்து, அண்ணா கூட இருந்து. ஜெயலலிதா வந்து சிஎம் ஆகலை. இன்றைக்கி வந்து எம்ஜிஆர் கூட இருந்து அங்கே ஒரு முக்கியமான ஒரு பதவியில் இருந்து சத்து உணவு திட்டத்தை மேல்பார்வை பண்ணி என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி அந்த சிஎம். இன்றைக்கி வந்து தளபதி ஸ்டாலின் ஐயா இன்றைக்கி வந்து சிஎம்மாக உட்காந்துருக்காருன்னா அவர் பட்ட கஷ்டம். கலைஞர்லாம் 13 ஜெயிச்சிருக்காருங்க. அதில் சாதாரணமாக அவர் சிஎம் ஆகலை. இன்றைக்கி தளபதியை பொறுத்தளவுக்கு என்ன பொடால போட்டாங்க, அங்கே போட்டாங்க. அவர் என்றைக்கு ஓட்டு போட்டாரோ அன்னையில் இருந்து நல்லது 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 எவ்வளோ சமூகத்துக்கு நல்லது பண்ணியிருக்கிறாங்க டிஎம்கே. அப்போ இவங்க இடத்துக்கெலாம் நீ சிம்பிளாக வர முடியுமா? உன்ட்ட பணம் இருக்குது, இன்றைக்கி ஒரு 1 லட்சம் ரசிகர் உன்ட்ட இருக்கான் அப்படின்னு நீ கட்சி ஆரம்பித்தா அந்த 1 லட்சம் ரசிகர் எங்கே போவான்? உன் பின்னாடி 100 பேர் தான் அடிப்பான். அவன் தான் உனக்கு உண்மையானவன். அப்போ பாக்கி டிஎம்கே, நான் டிஎம்கே சும்மா அவர் விஜயை பார்க்க வந்தம்மா. இன்றைக்கி மாநாடு நீ நடத்து, எல்லா அரசியல் கட்சியோடு உனக்கு கூட்டம் அதிகமாக வரும். ஆனால் அதெல்லாம் உனக்கு ஓட்டாக மாறும்னு நீ நினச்சேன்னா உன்னைய மாதிரி முட்டால் எவனும் இருக்க மாட்டான். இது அன்பான வேண்டுகோள். ஏன்னா உங்கள் மேலே எனக்கு ஒரு மரியாதை. உங்கள் படங்கள் இப்போ தொடர்ந்து 4-5 மொக்கையாக வந்துகிட்டு இருக்கு. அது வேறு இந்த வெங்கட் பேர் உயிரை கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அது ஒரு ஹிட்டாகுமான்னு தெரியல. ஆனால் நல்ல ஹிட்டு கொடுத்து உங்கள் பையனை ஒரு ஹீரோவாக்கி இப்படியே நீங்கள் போங்க. அரசியலில் பார்த்துக்கிட வைக்கிறீங்களா? அது ஆட்கள் இருக்காங்க. இதுதான் விஜய்க்கு ஒரு அன்பான வேண்டுகோள்.
முடியாது நான் சொல்ல வரேன். இன்றைக்கி வந்து ஒரு தலைவர், இன்றைக்கி வந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு மினிஸ்டரோ ஒரு சிஎம்மோ பிரதமரோ தேர்ந்தெடுக்கக்கூடிய இன்றைக்கி 90% லேடிஸ் கையில் தான் இருக்குது. அந்த லேடிஸ் ஓட்டு அவங்களுக்கு தெரியும் ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும், இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு யார் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி டிஎம்கே நல்லா சப்போர்ட் பண்ணுது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு. இப்படி தான் அந்த ஓட்டு ஒழுமை ஒழிஞ்சு சாதாரண இவருடைய ரசிகர் இப்போ அந்த நேரத்தில் அவன் மாறலாம். அதாவது எலெக்ஷன் அப்போது அந்த பூத்து பவர்னு ஒன்று உண்டு தம்பி. இதை வந்து டிஎம்கே அடிச்சிக்கவே முடியாது. ரெண்டாவது ஏடிஎம்கே இருந்தாங்க, ஆனால் ஏடிஎம்கே இப்போ பிரிஞ்சு போயிடுச்சு, 4 திசையில் போயிட்டாங்க. அதனால் இன்றைக்கி எப்படி நம்பர் 1 வந்து டிஎம்கே தான். அப்போ டிஎம்கே இந்த இடத்த நீ தொடணும் அப்படின்னா லேசாக முடியுமா? என்ன சாதனைகள், அவ்வளோ சாதனை பட்டியலிடாங்க, 500க்கு மேலே இருக்குது. அவங்க கலைஞர் ஐயா தமிழ்நாட்டுக்கு பண்ணது எவ்வளோ புரிஞ்சு ஐயோ வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். இதில் நீ ஒன்றாவது பண்ணியிருக்கியா தம்பி விஜயை பார்த்து நான் கேட்குறேன், ஏதாவது ஒன்று. இன்னொன்று இது நல்ல ஒரு மேட்ரு நான் சொல்கிறேங்க. விஜயை பற்றி நான் சொல்கிறேன் சார். விஜய் சார், ஃபஸ்ட்டு நீங்கள் அரசியல் வர்றது ரெண்டாவது. சினிமாவில் உங்கள் அப்பா வாழ வச்சுருக்க டெக்னீஷியன், பெப்சி டெக்னீஷியன் 25,000 பேர் இருக்கிறாங்க. அதில் வந்து நடிகர் உள்ள 23 கேரக்டர், ப்ரொடியூசர் வந்து 24, அதை விட்டுருவோம், ப்ரொடியூசரே அதில் சேர்க்கலாம். 24 கேரக்டர், 25,000 30,000 தொழிலாளர் இருக்கிறாங்க வருஷத்துக்கு சார். இந்த பொங்கல் தீபாவளி அதில் எல்லா யூனியனையும் கூப்பிட்டு ஒரு யூனியனில் வந்து 1000 பேருங்க. ஒரு யூனியனை கூப்பிட்டு சார் இந்தாங்க ஒரு என்னையால் ஒரு 150 பேருக்கு. கொரோனா காலங்களில் இளையராஜா பண்ணாருங்க, விஜய் சேதுபதி 1 கோடி ரூபா கொடுத்தாப்புல, அஜித்து கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பண்ணாப்புல. விஜய் தம்பி நீங்கள் என்ன பண்ணீங்க? முதல்ல உன் வீட்டை சுத்தம் பண்ணு. இத்தனை கோடி இத்தனை 1000 கோடி நீ சம்பாதிச்சு வச்சுருக்கிறிய, இதுக்கு காரணம் யார்? சினிமா. உங்கள் அப்பா இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்காரா? சினிமா. அப்போ அந்த சினிமாவுக்கு நீ என்ன நல்லது பண்ணிட்டு அதுக்கப்புறம் சினிமாக்காரங்களே உன்னைய வந்து அப்படி வந்தவர் தான் எம்ஜிஆர், ஜெயலலிதா. நீ என்ன பண்ண? உன்ட்ட பணம் இருக்குது, ரசிகர் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு மாநாடு போடுத, அடுத்த முதல்வர் நான் தான் அப்படின்னா விஜய் ரசிகரை பார்த்து நான் கேட்குறேன், விஜயை நான் பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு கேவலமாக இல்லை இது? ஐயே சார். உதவினா அது வந்து இன்சூரன்ஸ் உண்டு சார். அது இன்சூரன்ஸ் வந்து உடனே, அதாவது 1 மாதம் கிடைக்கிறதுல வந்து ஒரு 10 நாளில் கிடைக்கும். கைத்துட்டு போட்டு சார் இன்றைக்கி வந்து 150 கோடி ரூபா ஒரு மினிமம் ஒரு 4 படம் பண்ணார் வருஷத்துக்கு. அப்படி 4 படம் பண்ணலாம், இல்லை 3 படமே வைங்களேன். அப்போது இதில் வந்து நீங்கள் மினிமம் வந்து தீபாவளி பொங்கலுக்கு ஒரு 50 கோடி ரூபா ஒதுக்கலாமே. ரொம்ப பண்ண வேண்டாம் சார், ஒரு 50 கோடி ரூபா ஒதுக்கிக்கிட்டு ஒவ்வொரு யூனியன் 24 யூனியன் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் ஒரு 20 லட்சம் 30 லட்சம் ஏதோ நீ இவங்களுக்கு உன்னைய வாழ வச்ச இவங்களுக்கு நீ பண்ணு. இவர் பண்ணியிருக்காருங்க இல்லைங்களா? யாருக்குனாக்க இவரை சுற்றி இருப்பாங்களா ஒரு 10 பேர், இவருடைய டிரைவரு, இவர் வீட்டில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப வருஷமாக. அது இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 இருக்குது. அதில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இவங்க வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. இது என்ன பெருமை? உனக்கு உழைக்கிறாங்க. அப்போது நீ சம்பாதிக்க அவன் வந்து உங்களுக்கு பர்சனலாக உழைக்கக்கூடியவங்க அவ்வளோ நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு வருமானம் 150 கோடி ரூபா வருமானம் வர்றதுக்கு ஃபைட் யூனியனோ மேக்கப் மேன் யூனியனோ மேனேஜர் யூனியனோ உழைக்கிறாங்கல்ல. அப்போ இவங்களுக்கு நீ வருஷத்துக்கு ஒரு 50 கோடி ரூபா நீ குறைச்சா போகிற. இப்படி நீ இது ஒரு 5 வருஷம் நீ பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கார் அஜித்து. பப்ளிசிட்டியாக தான் இருக்குதா? விஜய் வந்து அரசியலுக்கு வாரங்கிறாருலாங்க, அது எனக்கு சரியான கோபங்க. அது வரக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். வந்தால் கூட இவர் ஃபெயிலர் ஆயிடுவார். அட்வைஸ் தான், அன்பான அட்வைஸ் தான், புரியுதா? அவர் பாசமான அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்கணும். ரசிகர் எல்லாருமே வந்தாலும் 4-5 பேர் மாதிரி நீங்கள் ஆயிடுவீங்க. கமல் சாருக்கு இல்லாத ரசிகராக உங்களுக்கு இருக்க போகுது, கமல் சாருக்கு இல்லாத பணமாக உங்கள்கிட்ட இருக்க போகுது. வேர்ல்டு ஃபிகருங்க, அவர் உலக நாயங்க. அப்போ இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன நடிப்பு, நம்ம நடிப்போம், கதையை நல்லா செலக்ட் பண்ணுவோம். நமக்கு அடுத்தால் நம்ம பையன் இருக்கான், நம்ம பையனை உருவாக்குவோம். இப்படி தான் போகணும். ஏன் உனக்கு தேவையில்லாத அரசியல்? நான் கேட்குற கேள்வி கரெக்டாக? நீ அங்கே வர்றதுக்கு நீ என்ன பண்ண? உன் கூட இருக்கிறவங்க, உனக்கு உழைச்சவங்க, உனக்கு இத்தனை கோடி சம்பளம் உருவாக்கி கொடுத்த ஒரு டேரக்டர் ப்ரொடியூசரு ஃபஸ்ட்டு இவங்கள நீ கவனி. அது எனக்காக வருஷத்துக்கு நீ பண்ணியிருக்கியா? அப்பா பரவாயில்லப்பா, அந்த விஜய் வந்து பொங்கலுக்கு பண்ணுறாருப்பா எல்லா யூனியன், ஏதாவது ஒரு கிராப்பில் சொல்லியிருக்காங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 5 வருஷம் இதை நீ பண்ணு, சினிமாவில் நீ நடிச்சுக்கிட்டே பண்ணுப்பா. அதுக்கப்புறம் நீ அரசியலுக்கு வா 2030க்கு மேலே. இதுதான் ஒரு அன்பான வேண்டுகோள். சமூக ஆர்வலர், சினிமா பத்திரிகை செய்தி தொடர்பாளர் ரம்யா சரோஜராஜ் நான் பேசுகிறேன்.
புரியுதா நான் சொல்கிறது? விஜய்க்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இல்லைன்னா சரத்குமார் சார், கமல் சார், பாக்யராஜ் சார் இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஜாமான். டிஆர் சார் இவங்களுடைய நிலைமை, விஜய் சார், இளைய தளபதி விஜய் உங்களுக்கும் வரும். இன்றைக்கி உங்கள் பின்னாடி இருக்கிறவன் ஓட்டு போடும் போது எங்கே போவோம்னே தெரியாது. உங்கள் பின்னாடி 100 பேர் தான் நிற்பான். டெபாசிட்டி கூட நீங்கள் வாங்க மாட்டீங்க. நீங்கள் ஜெயிக்கிறதே எம்எல்ஏ எலெக்ஷனில் இப்போ கேள்விக்குறியாக இருக்கும்னு சொல்லலாம். இதை நீங்கள் பின்னையும் கேளுங்க. இந்த ஆடியோ அந்த சேனல் மூலிமா நான் கொடுக்குறேன். என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். உங்கள் ரசிகர் சும்மா உசுப்பு ஏற்றுவான், நீங்கள் அப்படியே இப்படி. ஆனால் ஓட்டு போடும்போது ஒருத்தனையும் காணாது. இன்றைக்கி நம்பர் 1 டிஎம்கே அந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்க. அந்த இடத்த நீங்கள் தொடணும் அப்படின்னா ஒரு 5 வருஷம் உங்களுக்கு உண்மையாக உழைச்சவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாட்டுக்கு போங்க. இதுதான் ஒரு அன்பான வேண்டுகோள்.